அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்து பயந்த பொண்ணு நம்ம பாக்கியா, ஐயோ அத்தை எங்கே எழில் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நினைக்கிறதோடு இல்லாமல் பாட்டி ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, டே நான் பேசுறதெல்லாம் கேட்டு இருக்க முடிஞ்சா இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு உட்காந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்ல உடனே பாக்கியா வந்து, டே எழில் நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறா, உன் பொண்டாட்டி பசங்களை கூட்டிட்டு எங்கேயாச்சும் வெளியில் போயிடு, இந்த வீட்டில் இருக்காத, யார் பேசுறது நீ வாங்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி அமைதியாகிற விதமாக பாக்கியா சொல்கிறாங்க. உடனே எழில் அப்படியே இந்த பதிலை எதிர்பார்க்காததுனால ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அம்மா வாயால் நம்மளை இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அமீர்தாவும் அதே மனநிலைக்கு உண்டாயிடுறாங்க. காரணம், நம்மளால தான் இந்த வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சோம். கடைசியில் இப்போ நம்மளால் பிரச்சனை ஆனது மட்டும் இல்லாமல் எழில வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்களே அம்மாவும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் மனசுடைஞ்சு போய் பார்க்குறாங்க. சரி, இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நினச்சி முடிவெடுத்து நம்ம எழில் அமிர்தா ரெண்டு பேரும் நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவங்களோட துணிமணி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. கீழே ஒரு பக்கம் நம்ம ஜெனி செல்லின்லாம், அம்மா என்னம்மா அவசரப்பட்டு எழில வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கிட்டே, பாட்டி எதுக்காக பாட்டி தேவையில்லாத பிரச்சனை பற்றி பேசுறதுனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரும் ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. அதோட இல்லாமல் நம்ம எழில்கிட்டையும் அமிர்தாக்கிட்டையும் போய் அவங்க எல்லாருமே பேசுகிறாங்க. வேண்டாம், ஏதோ ஒரு டென்ஷனில் எடுக்கிற முடிவால் நீங்கள் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அதை எதையுமே பொருட்படுத்தாமல் நம்ம எழில் அமிர்தா அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. வெளியே கிளம்பும்போது நம்ம ஈஸ்வரிலேருந்து வெளியே போய் கஷ்டப்பட்டதா உங்களுக்கு இந்த வீட்டோட அருமை என்னங்கிறது தெரியும், போங்கடா போங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேவலமாக எழில பார்க்குறாங்க. எழில் வெளியே போகிற நேரம் கண்டிப்பாக அவருக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஏன்னா அவரோட ப்ரொடியூசரை பார்த்து கண்டிப்பாக அவரோட கதையை ஓகே பண்ணி ஒரு நல்ல டைரக்டிங் பண்ண போகிறாரு நம்ம எழில். அதோடு இல்லாமல் கூடிய சீக்கிரம் பாட்டி ஆசைப்பட்டபடி நம்ம அமிர்தாவும் எழிலும் சேர்ந்து ஒரு குழந்தையை பெற்றுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் எழிலோட வாழ்க்கையில் ஒரு பிரகாசமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால்தான் நம்ம பாக்கியா இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க புரிஞ்சுக்க போகிறாங்க. எழில வீட்டை விட்டு அனுப்பிட்டோம் அப்படிங்கிற வருத்தத்தில் நம்ம பாக்கியா ஒரு பக்கம் உட்காந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.